எல் செக்ஷன் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். எல் டோர் எல்லாமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு பண்ணிக்குவோம். ஸோ இதுலேயும் ஸ்லைடிங் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். 3க்கு 4 போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு 5 அடி ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் உள்ள போன மாதிரி இருக்கும், இங்கே ஒரு 5 அடி ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த 2 கடைக்கு நடுவில் வந்து மட்டும் கேப் இருக்கும். அது நம்ம ப்ளைவுட் வச்சு மறைச்சி கேட்டிருந்தாங்க. ப்ளைவுட் வச்சு மறைச்சி தான் இந்த ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்து என்ன ஷாப் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சென்னை ரெட் ஹில்ஸ் தாண்டி ஏடப்பாளையங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு மொபைல் ஷாப் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக ஒரு மளிகை கடைக்கு கவுண்டரும் 2 ரேக் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மொபைல் ஷாப்புக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம், என்ன கலரில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஷாப்பு வந்து இந்த ஷாப் வந்து ஃபஸ்ட்டு இந்த பில்லர் இதுக்குள்ளே தான் ஷாப் இருந்திருக்கு. நான் அளவெடுக்க வரும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஓன் ஷாப் தான். அப்புறம் அந்த பழைய ஷாப்பில் வந்து பழைய பொருளை வச்சு கொஞ்சம் அப்படியே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளை யூடியூப்பில் பார்த்து நம்ம ஒர்க் பிடிச்சி நம்மளை கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ கடை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னே இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் சேர்த்து பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஓல்டு பில்டிங் தான் அது. ஸோ இந்த கடைக்கு என்னமெல்லாம் பண்ணியிருக்கோம் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 அடி கவுண்ட்ரு போட்டிருக்கோம். கவுண்ட்ரு ப்ளஸ் டிஸ்பிளேவோடு போட்டிருக்கோம். இது தனியாக மாட்டின கிடையாது, கவுண்ட்ரு கூடயே சேர்ந்து செஞ்சுருக்கோம். நம்ம கஸ்டமைஸ்டு கிடையாதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். பிங்க் அண்ட் ஒயிட்டில் போட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க்கு போட்டு எட்ஜ் டேப்பிங்கும் டிசைனு இது மட்டும் ஒயிட் போட்டு கொடுத்துருக்கோம். டோரில் வந்து மட்டும் ஒரு டோர் பிங்க்கு ஒரு டோர் ஒயிட் போட்டுருக்கோம். இது வந்து 6 அடி கவுண்ட்ரு 2 அடி டோரு. இந்த 6 அடி கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 அடிக்கு வந்து அவங்க கேஷ் செக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பாக்கி இருக்கிறது வந்து மட்டும் அவங்க டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் இருக்கும் பாருங்க. இந்த 2 அடி இந்த 3 அடி ஹைட்டுக்கு மேலே இது ஃபுல்லாமே டிஸ்பிளே. ஒரே கவுண்டரில் ஒரே கட்டிங்கில் நம்ம போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாமே டிஸ்பிளே ரேக்காக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி சரி அதுவே நம்மளே ஒரு ஐடியா கொடுத்து இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறப்ப டிஸ்பிளே ரேக் தனியாலாம் ஸ்க்ரூ பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம்னு சொல்லி அப்படி செஞ்சுருக்கு. இப்போ உள்ள என்னென்ன பண்ணியிருக்கேன் கட்டுறவாங்க. இது 2 அடி டோரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது கேஷ் செக்ஷனாக போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு கீபோர்டு 2 ட்ராவு, கீழே வந்து CPU இதெல்லாம் வைக்கிறதுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து டிஸ்பிளே ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரே சீட்டில் நம்ம போட்டு டிஸ்பிளே ரேக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 அடிக்கு 4க்கு 4 வால் ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். அவங்க இப்போ இதில் எல்லாத்துலேயும் ஸ்லைடிங் கிளாஸ் போட்டு நம்ம இதில் எல்லாத்துலேயுமே லாக் போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், லாக் வந்து இந்த டைப் வரும். இப்படி எடுத்து அன்லாக் ஆகி இப்படி நம்ம நவுத்திக்கலாம். லாக்கு இப்படி கையாடியே எடுத்துக்கலாம். நம்ம இப்படி வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நவுத்த முடியாது. இந்த லாக் செக்ஷனோடு போட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க வீடு பின்னாடி தான் சில டைம் போயிட்டு வந்துட்டு இருப்பேன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே 4க்கு 4 ஒரு வால் ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 6க்கு 2 வால் ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த செவரு எம்டியாக இருக்கா, இது தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு 2 அடி டெப்த்தில் வந்து ஒரு சர்வீஸ் டேபிள், கபோர்டு, ஸ்டாக் வைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு வேணுங்க. அதாவது இங்கே இந்த ஃபோனுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் இங்கே தான் நடக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு எனக்கு ஃப்ரீயாக உட்காந்து ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இங்கே வந்து ஒரு மிஷின் வரும். அதுக்கு இங்கே 2 அடி கேப் விட்டு போட்டு அங்கே சீட் அடித்து கொடுத்துட்டு இங்கே ஒரு 8 அடிக்கு போட்டு கொடுத்துருக்கோம். 2 அடி போட்டு அவங்க ஃப்ரீயாக இதாக்கலாம். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள லைன் எல்லாம் இருக்குது, சுவிட்ச் பாக்ஸ் லைன்ஸ்லாம். அந்த கேப்பில் அவங்க லைன்லாம் கொடுத்து அவங்க ஃப்ரீயாக உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது கஸ்டமைஸ்டாக இருக்கும், உங்களோட சௌரியத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு ஆகி போச்சுன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோரு பின்க்கு ஒரு டோர் ஒயிட்டுங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸர் தான் பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 3 அடி ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். இதுவுமே ஸ்லைடிங் தான். இது தனித்தனி ரேக்கு, ஆனால் ஒரே ரேக் மாதிரி தெரியும் உங்களுக்கு. நம்ம எல்லாமே இங்கே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே செஞ்சு இங்கே வந்து ஒரு ஹாஃப் டேயில் ஒர்க் முடிச்சிருவோம். இங்கே வந்து ஒரு 6 o'clock ரீச் ஆனோம். இப்போ 2 o'clock ஆச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு 2 கடைக்கு சேர்த்தி. ஸோ இங்கே 2 இது போட்டு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல அவங்க எல் வேண்டான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது நான் நவுத்துவேன் இதாக்குவேன், என்னால் எல் ரேக் இங்கே வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 5 அடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு ஊக் செக்ஷன் ஆக்கியிருக்கோம். கீழே ஸ்டாக் வைக்கிற மாதிரி பாருங்கள், கீழே ஸ்டாக் வைக்கிற மாதிரி. மேலே இதுலேயும் லாக் போட்டிருக்கோம், இதுலேயும் லாக் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் லாக் போட்டிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஊக் செக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பார்டர் கொடுத்து 3க்கு 4. ஆனால் உங்களுக்கு இது ஃபுல்லாக ஒரே ரேக்காக தெரியும், ஆனால் ஒரே ரேக் கிடையாது. இது ஒரு தனி ரேக்கு,
இது ஒரு பார்டரு, அதுக்கப்புறம் இது எல் ஒரே ரேக்கு. இங்கே வந்து ஒரு எல் செக்ஷன் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். எல் டோர் எல்லாமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு பண்ணிக்குவோம். ஸோ இதுலேயும் ஸ்லைடிங் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். 3க்கு 4 போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு 5 அடி ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் உள்ள போன மாதிரி இருக்கும், இங்கே ஒரு 5 அடி ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த 2 கடைக்கு நடுவில் வந்து மட்டும் கேப் இருக்கும். அது நம்ம ப்ளைவுட் வச்சு மறைச்சி கேட்டிருந்தாங்க. ப்ளைவுட் வச்சு மறைச்சி தான் இந்த ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது சும்மா வந்து ஒர்க்கு கிடச்சிச்சுன்னு சொல்லி பண்ண மாட்டோம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ இதுதான் இந்த கடையில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒரு 5 அடி, இங்கே ஒரு 5 அடி ரேக். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும். ஆனால் இது ஒரு பாட்டு, இங்கே பார்ட்ரு, இது ஒரு பாட்டு, இங்கே ஒரு பார்ட்ரு போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு சின்ன கடை தான், சிம்பிள் செட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. இதேமாரி சாட்டிஸ்ஃபைடான ஒர்க் வேணால் நம்ம சேனல் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லா கடைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். துணி கடை, ஃபேன்சி கடை, மொபைல் கடை, எல்லா கடையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கஸ்டமரை பேசுறது பின்னாடி ஆட் பண்ணுற பாருங்கள். ஸோ கைஸ், இவர் தான் நம்ம கஸ்டமரு. அவரோட பொண்ணுக்கு தான், அவங்க பொண்ணு தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவர் தான் கஸ்டமரு. ஆனால் சொல்லுங்கள், நம்ம ஒர்க் உங்களுக்கு ஓகேங்களா? நல்லா நல்லா பண்ணிருக்கு. அவ்வளோ தூரத்துலேருந்து கூப்பிட்ருக்கீங்க. ஆமாம், நல்லா யூடியூப்பில் பார்த்தோம். சரிங்கண்ணா. பார்த்தோன்னா பிடிச்சிருந்து, அதனால் நாங்கள் வந்து கூப்பிட்டு செஞ்சு வச்சோம். நீங்கள் நினச்ச மாதிரி இருக்குங்களா அவருக்கு? நினச்ச மாதிரி இருக்கு, திருப்தியாக இருக்குது. யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செய்வோம். நீங்களும் அடுத்தடுத்து கடை வைக்கவும் நம்மளே கூப்பிடுங்க. சந்தோஷமான விஷயம். ஸோ இவர் வந்து நம்ம கஸ்டமரோட அப்பா. அவங்க வந்து கொஞ்சம் சரியாக இருக்குன்னா அதனால தான் இவர் பேசுகிறாரு. ஸோ இந்த லைனில் யாராச்சும் இருந்தீங்கனாலும் இங்கே வந்து பாருங்கள். நம்ம கடையோட அட்ரஸ் மட்டும் சொல்லிடுங்கண்ணா. எடப்பாளையம், திருவள்ளூர் ரோடு, சென்னை 52, ரெட் ஹில்ஸ் பக்கத்தில். இந்த லைனில் யாராச்சும் இருந்தாங்கனாலும் வந்து பாருங்கள், வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி கூட பாருங்கள். ஸோ இதுதான் இந்த கடையோட செட்டிங்ஸு. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.